Hello everyone, welcome to Shiksha class. UGC NET ஜூன் 2025 எக்ஸாம்ஸ் நடந்துட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு ஷிஃப்ட் 2 எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதாவது இன்னைக்கு ஈவினிங் 25th அன்னைக்கு ஈவினிங் நடந்த ஷிஃப்ட் 2 எக்ஸாம்ஸோடைய கொஸ்டின்ஸ் எது பேஸ் பண்ணி கேட்டிருந்தாங்க, என்னென்ன டாபிக்ஸ்லேருந்து கேட்டிருந்தாங்க அப்படிங்கிறதான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த 25ஆம் தேதி நடந்த மார்னிங் ஷிஃப்ட் வந்து டீட்டெயில்டாக வீடியோ மேக் பண்ணியிருக்கோம். அது லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இஃப் நீங்கள் வந்து இந்த பர்டிகுலர் 4-5 டேஸ்க்குள்ளே எக்ஸாம்ஸ் எழுதுறீங்கன்னா என்னென்ன டாபிக்ஸில் எக்ஸாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஒரு லாஸ்ட் மினிட்ல ரிவைஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த டாபிக்ஸை ப்ரிஃபர் பண்ணி ரிவைஸ் பண்ணலாம், சரிங்களா? அண்ட் ஆல்சோ டீட்டெயில்டாக நீங்கள் கேட்ட டாபிக்ஸ் எல்லாம் அடுத்தடுத்து நான் வீடியோ மேக் பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு ஈவினிங் ஷிஃப்ட் 2ல என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க, என்னென்ன டாபிக்ஸ் கவர் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். வில் கோ யூனிட் பை யூனிட், சரிங்களா? ஒரு யூனிட்டாக போகலாம். ஸ்டார்டிங் வித் டீச்சிங் ஆப்டிடியூட். ஸோ டீச்சிங் ஆப்டிடியூட் நம்மளோட ஃபர்ஸ்ட் யூனிட் சிலபஸில். அண்ட் கொஸ்டின் ஆன்சர்ஸ் வந்து கண்டிப்பாக நமக்கு எக்ஸாமில் கேட்கும் பொழுது ஒருத்தவங்களுக்கும் அது ஷஃபில் ஆகி தான் இருக்கும், ஆர்டர் வைஸில் இருக்காது. அண்ட் எல்லா யூனிட்ல இருந்துமே ஈக்குவலி டிஸ்ட்ரிபியூட்டடாக 5 கொஸ்டின்ஸ் வரும். எவ்ரி யூனிட் 5 கொஸ்டின்ஸ். ஸோ டோட்டலி 10 யூனிட்ஸ் 50 கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ டீச்சிங் ஆப்டிடியூட்லேருந்து நமக்கு என்ன கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா, டீச்சர்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ், டீச்சரோட கேரக்டரிஸ்டிக்ஸ்லேருந்து இது ஒரு கோட் பேஸ் கொஸ்டினாக கேட்டிருந்தாங்க. ஸோ கொஞ்சம் ஈஸியாக அந்த கோடை எலிமினேட் பண்ணி ஆன்சர் பண்ணுற மாதிரி இருந்தது. அண்ட் ஆல்சோ டீச்சிங் மெத்தட்லேருந்து ஒரு கேள்வி. டீச்சிங் மெத்தடில் தெர் ஆர் ஸோ மெனி கைண்ட்ஸ். அப்போது இந்த இதுவுமே வந்து கான்செப்சுவல் பேஸ்டு தான். டீச்சிங் மெத்தடில் என்ன மெத்தட் ரிலேட்டடாக, அது டீச்சர் சென்டர்ட் மெத்தடா, ஸ்டூடெண்ட் சென்டர்ட் மெத்தடா, கரிக்குலம் பேஸ்டாக நம்ம டீச் பண்ணுறோமா, என்ன மெத்தடில் நம்ம எடுத்துகிட்டு போகிறோம், ஆன்லைன் மெத்தட்ஸ், ஆஃப்லைன் மெத்தட், ஓரியண்டல் மெத்தட், கன்வென்ஷனல், நான் கன்வென்ஷனல் மெத்தட், எனி சார்ட் ஆஃப் டீச்சிங் மெத்தட். அந்த கொஸ்டின் வந்து கண்டிப்பாக கான்செப்சுவலான கொஸ்டின் தான். யூ ஹாவ் டு ரீட் பர்டிகுலர் கைண்ட் ஆஃப் மெத்தடுக்கு என்னென்ன மாதிரியான குணாதிசயங்கள் இருக்கும்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஸோ இது கான்செப்சுவல் கொஸ்டின் தான். வேற டீச்சர் கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா அது ஒரு பர்செப்ஷன் பேஸ்ட் கொஸ்டினாக தான் இருந்தது. அண்ட் ஆல்சோ லெசன் பிளானிங் பற்றி. ஸோ லெசன் பிளானிங் பற்றி நமக்கு நிறைய பேர் பேசியிருக்காங்க. ஹர்பர்ட் பேசியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஸோ மெனி பீப்புள் ஹஸ் ஸ்போக்கன் அபவுட் லெசன் பிளானிங். கேக்னேவோட இன்ஸ்ட்ரக்ஷனல் ஈவெண்ட்ஸும் உண்டு, பட் தட் இஸ் டிஃப்ரெண்ட். பட் இந்த லெசன் பிளானிங் வந்து ஹர்பர்ட் கொடுத்த லெசன் பிளானிங். ஸோ இதில் இருந்தும் கொஸ்டின் இருந்தது. அடுத்தது பார்த்தீங்கன்னா அசஸ்மெண்ட். மார்னிங் கூட அசஸ்மெண்ட் பற்றி ஒரு கொஸ்டின் இருந்தது. அகெயின் இப்போவும் அசஸ்மெண்ட் பற்றி நமக்கு கொஸ்டின் இருந்தது. அண்ட் லேர்னிங்கோட டைப், இன்ட்ராக்டிவ் லேர்னிங், ஸோ அது ரிலேட்டடாக ஒரு கொஸ்டின். ஓகே, ஸோ தீஸ் ஆர் தி 5 கொஸ்டின்ஸ் ஃப்ரம் டீச்சிங் ஆப்டிடியூட். ஓகே, ஸோ மார்னிங்குமே நமக்கு லேர்னிங் என்விரான்மெண்ட் பற்றி ஒரு கொஸ்டினும், அசஸ்மெண்ட்டோட இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பற்றி ஒரு கொஸ்டினும் இருந்தது. அண்ட் அதர் 3 திங்ஸ் அஃப்கோர்ஸ் திஸ் இஸ் நியூ, பட் ஸ்டில் இந்த டாபிக்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்து ரிசர்ச் ஆப்டிடியூடில் நமக்கு காலையில் நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு கோவேரியன்ஸ் கண்டுபிடிக்க சொல்லி கொடுத்துருந்தாங்க அப்படின்னு. ஆக்சுவலி வென் தே ஹவ் கிவன் யூ தி கோரிலேஷன் கோஎஃபிஷியன்ட் அவங்க கொடுத்துருக்கும் பொழுது கோவேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய், ஓகே, டிவைடட் பை ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் எக்ஸ் இன்டூ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் ஒய். ஆக்சுவலி இதான் ஃபார்முலா. மார்னிங் கொடுத்த வீடியோலேயே ஒருத்தவங்க டவுட் கேட்டிருந்தீங்க. ஐ ஆல்சோ எக்ஸ்பிளைன் இட் இன் சேட் பாக்ஸ், பட் ஸ்டில் நான் இந்த வீடியோவில் திரும்ப ஒரு கிளாரிட்டி கொடுக்குறேன். இதுதான் ஃபார்முலா. நமக்கு கொஸ்டினில் என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, இந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வேல்யூ கொடுத்துட்டாங்க, இந்த கோரிலேஷன் கோஎஃபிஷியன்ட் அப்படிங்கிற இந்த ஆர் அப்படிங்கிற வேல்யூவும் கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இந்த கோவேரியன்ஸ் தான் கண்டுபிடிக்கணும், சரிங்களா? ஸோ கோவேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய், எக்ஸுங்கிறது ஒரு வேரியபிள், ஒய்ங்கிறது ஒரு வேரியபிள். ஸோ இந்த 2 வேரியபிளுக்கும் கோவேரியன்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம இந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இங்கே எடுத்துகிட்டு போய் மல்டிப்ளை பண்ணிட வேண்டியதான். ஆர் இருக்கும். ஸோ இன்டூ சிக்மா ஆஃப் எக்ஸ், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் எக்ஸ், அண்ட் இன்டூ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் ஒய், அவ்வளோதான். ஸோ இதுதான் வந்து நான் ஷார்ட்டாக மார்னிங் சொல்லியிருந்தேன், பட் இப்போது டிரைவேஷனாக சொல்கிறேன். ஸோ இட் இஸ் வெரி சிம்பிள். அண்ட் இதே மார்னிங்கில் கேட்ட அதே பேட்டர்னில் ஒரு கொஸ்டின்
வேரியன்ஸ் பற்றின கொஸ்டின் வந்து ஈவினிங் ஷிஃப்ட்லேயும் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, பொதுவாக ஒரு ஃபஸ்ட்டு அந்த பேட்ச் ஃபர்ஸ்ட் டே நடக்கக்கூடிய எக்ஸாமோடைய கொஸ்டின் பேப்பர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அது சார்ந்து கண்டிப்பா ஒரு 2 டூ 3 கொஸ்டின்ஸ் ஒரு ஒரு யூனிட்லயும் 2 அல்லது 3 கொஸ்டின் வந்து ரிப்பீட் ஆயிட்டே இருக்கும். டீச்சிங் ஆப்டிட்யூட்லயும் சொன்னேன்னா, 2 அசஸ்மென்ட்டும் லேர்னிங் பத்தியும் காலையிலயும் கொஸ்டின் இருந்தது, ஈவினிங்கும் கொஸ்டின் இருந்ததுன்னு. ஸோ அகைன் பாருங்க ரிசர்ச்லயுமே கோவேரியன்ஸ் பத்தி காலையிலயும் கொஸ்டின் இருந்தது, ஈவினிங்கும் கொஸ்டின் இருந்தது. ஓகே. அண்ட் ஆல்சோ இன்னொரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் கொஸ்டின் வந்து மீன், மீடியன், மோட். ஸோ ஈவினிங் கேட்ட ஷிஃப்ட்ல 2 கொஸ்டின் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல இருந்து கேட்டிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் திங். அண்ட் திஸ் இஸ் த செகண்ட் திங். 2 கொஸ்டினும் ஸ்டாட்டிஸ்டிக்கல் பார்ட். ரிமைனிங் 3 கொஸ்டினுமே வந்து தியரட்டிக்கல் பார்ட்ல இருந்து தான் கேட்டிருந்தாங்க. பட் அந்த கொஸ்டின் என்ன எதை பற்றின கொஸ்டின் அப்படின்னு டீட்டெயில்டாக எனக்கு தகவல் கிடைக்கல. ஸோ இந்த 2 கொஸ்டின் தான் நமக்கு வந்து மோ ஈவினிங் கேட்ட கொஸ்டின். கம்மிங் டு த நெக்ஸ்ட் யூனிட் கம்யூனிகேஷன். நான் சிலபஸில் கொடுத்துருக்க ஆர்டர் படி தான் உங்களுக்கு யூனிட் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். கம்யூனிகேஷன். ஸோ கம்யூனிகேஷன் பொறுத்த வரைக்கும் லைக் சினிமாட்டோகிராஃபியில் இருக்கிற அந்த 5 சி என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. மார்னிங் கூட மூவி பற்றி நிறைய கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. லைக் ஒரு ஆப்ஷனில் நிறைய மூவி கொடுத்துட்டு அது பாக்ஸ் ஆஃபீஸில் வந்து யார் அதிகமாக கலெக்ஷன் பண்ணினாங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் தெர் ஆர் ஸோ மச் ஆஃப் கொஸ்டின். 2, 3 கொடுத்துருந்தாங்க. 2 கொஸ்டின் கொடுத்துருந்தாங்க மூவி பற்றி. ஒரு மூவி வந்து கம்ப்ளீட்டாக சவுத் இந்தியன் மூவி. ஐ டோன்ட் நோ வெதர் தி பீப்புள் ஃப்ரம் நார்த் இந்தியா கூட ஹேவ் ஆன்சர்ட் இட். ஐ திங்க் கேஜிஎஃப் அண்ட் ஆர்ஆர்ஆர் அந்த மாதிரி மூவியெல்லாம் ஆல் ஓவர் இந்தியா லைக் பேன் இண்டியா மூவிங்கிறதுனால தே வுட் ஹவ் டன் இட். பட் இன்னொரு கொஸ்டின் மூவி பேஸ் பண்ணி கொடுத்தாங்க இல்லையா, அது கம்ப்ளீட்லி லைக் தட் வாஸ் லைக் ஹிந்தி ஆர் சம் அதர் லாங்குவேஜ் மூவி. சவுத் இந்தியன் லாங்குவேஜஸ் கிடையாது. நமக்கு சவுத் இந்தியன் லாங்குவேஜஸ் மூவியே தெரியாது. அதில் அந்த மூவியோட கான்செப்ட்ஸ் எல்லாம் கொஸ்டின்ஸில் கேட்டிருக்கும்போது லிட்டரலி எனக்கு கம்யூனிகேஷனில் மூவிலேருந்து வந்த கொஸ்டின் வந்து டஃப்பாக தான் ஃபீல் பண்ணேன். பிகாஸ் ஐ தாட் இட் வாஸ் கம்ப்ளீட்லி அவுட் ஆஃப் த பாக்ஸ். சோஷியல் மீடியா ரிலேட்டடாக வேறு லைக் கம்ப்யூட்டர் சிஸ்டம் அது ரிலேட்டடாக கொஸ்டின்ஸ் கேட்டால் வி வுட் ஹவ் ட்ரைட் ஆன்சரிங் இட். பட் மூவி பேஸ்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட். பட் மார்னிங்லேருந்து அந்த 2 கொஸ்டின் இருந்தது. அண்ட் அகெயின் ஈவினிங்கும் சினிமாட்டோகிராஃபியிலேருந்து தேர் வாஸ் அ கொஸ்டின். அண்ட் மாஸ் மீடியாவிலேருந்து தேர் வாஸ் அ கொஸ்டின். மாஸ் மீடியா கம்யூனிகேஷன் அதோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ்லேருந்து தேர் வாஸ் அ கொஸ்டின். அகெயின் கம்யூனிகேஷன் பேரியர். கம்யூனிகேஷன் பெரியர்லேருந்து கொஸ்டின் இருந்தது. அண்ட் அகெயின் அந்த மூவி அதோட டைரக்ஷன் ஹாலிவுட் மூவிஸ் இது மாதிரி அகெயின் இன்னொரு கொஸ்டின். ஓகே. ஸோ கம்யூனிகேஷனில் இந்த மாதிரி கொஸ்டின் வந்து இப்போ ட்ரெண்டுனா 2024லலாம் இந்த மாதிரி கேள்விகள் இல்லை. பட் இப்போது 2025 அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இது கண்டிப்பாக நம்ம நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயந்தான். ஓகே ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் வில் கோ வித் மேத்தமெட்டிக்கல் ரீசனிங் யூனிட். நான் டேட்டா இன்டர்பிரிட்டேஷனும் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனும் உங்களுக்கு லாஸ்ட்டாக சொல்கிறேன். மேத்தமெட்டிக்கல் ரீசனிங் யூனிட். ஸோ இந்த மேத்தமெட்டிக்கல் ரீசனிங் பொறுத்த வரைக்கும் நம்பர் சீரீஸ்லேருந்து ஒரு கொஸ்டின் இருந்தது. அஸ் ஐ டோல்ட் யூ மார்னிங்கே நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருந்தேன். அடுத்தடுத்து எக்ஸாம் எழுதுகிற எல்லாரும் அந்த பேட்டர்னே ஃபாலோ பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ நம்பர் சீரீஸ்லேருந்து கொஸ்டின் இருந்தது. கோடிங் டிகோடிங்லேருந்து கொஸ்டின் இருந்தது. அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லேருந்து கொஸ்டின் இருந்தது. டைம் அண்ட் ஒர்க்லேருந்து கொஸ்டின் இருந்தது. வெரி சிம்பிள் இல்லையா? ஐ ஹவ் டோல்ட் யூ ஐ ஹவ் எக்ஸ்பிளைன்ட் யூ வெரி கிளியர்லி இன் தி மார்னிங். இப்போ ஆஃப்டர்நூன் ஷிஃப்ட் நான் எழுதலை. லைக் ஒரு கேண்டிடேட் ஒரு ஷிஃப்ட் ஒரு எக்ஸாம் தான் எழுத முடியும். ஸோ ஐ ரோட் இட் இன் தி மார்னிங். ஸோ அந்த கொஸ்டினில் உங்களுக்கு அந்த கொஸ்டின் பேப்பரில் என்னென்ன கொஸ்டின் இருந்தது, அது எப்படி சால்வ் பண்ணணும், அந்த மாதிரி ரொம்ப டீட்டெயில்டாக நம்ம பார்த்தோம். இப்போது ஆஃப்டர்நூன் ஷிஃப்ட்டில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்கிட்ட ஷேர் பண்ணின டாபிக்ஸ் மட்டும் நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஒய் பிகாஸ் அதில் உங்களுக்கு லாஸ்ட் மினிட் ப்ரிப்பேர் பண்ணும்போது ரிவைஸ் பண்ணும்போது உங்களுக்கு அடிஷ்னலாக ரிவிஷன் தேவைப்படும் அப்படிங்கிறதுனால. எஸ். ஓகே. அண்ட் தென் லாஜிக்கல் ரீசனிங். வில் கோ வித் லாஜிக்கல் ரீசனிங்.
எஸ். லாஜிக்கல் ரீசனிங் பொறுத்த வரைக்கும் வி ஹேட் கொஸ்டின் ஃப்ரம் ஸ்கொயர் ஆஃப் அப்போசிஷன். யூஸ்வலாக எப்போவுமே கேட்குறது தான். அதே மாதிரி லாஜிக்கலி ஈக்குவலண்ட் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. அது எல்லா இடத்துலையுமே லாஜிக்கலி ஈக்குவலண்ட் அப்படிங்கிற வார்த்தை தான் பயன்படுத்துவாங்க. பட் அதோட கான்செப்சுவலாக பார்த்தீங்கன்னா தட் கம்ஸ் அண்டர் தி டிடக்ஷன் ரூல்ஸ். டிடக்ஷன்ஸ்குள்ளே 4 டைப்ஸ் ஆஃப் டிடக்ஷன்ஸ் இருக்குது. அது மார்னிங் வீடியோவே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதில் யார் யார் வேலிட் யார் யார் இன்வேலிட் அப்படிங்கிறதும் நான் சொல்லியிருந்தேன். ஸோ வேலிடாக இருக்கிறவங்கள மட்டும்தான் டிடக்ஷன்ஸில் ஆன்சராக சூஸ் பண்ணணும். அது 4 டைப்ஸ் ஆஃப் டிடக்ஷன்ஸ் என்னென்ன, அதோட ரூல்ஸ் என்னென்ன அதை பார்த்துக்கோங்க. அண்ட் யார் யாரெல்லாம் வேலிடாக இருப்பாங்க அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. அகெயின் லாஜிக்கல் ரீசனிங்கில் வி ஹேட் கொஸ்டின் ஃப்ரம் இன்ஃபார்மல் ஃபேலசி. மார்னிங்கும் இன்ஃபார்மல் ஃபேலசியில் ஆர்குமெண்டம் ஆட் ஹோமினம்லேருந்து கேள்வி இருந்தது. அதே மாதிரி இப்போயுமே ஹாஸ்டி ஜென்ரலைசேஷன், ரெட் ஹேரிங், ஓகே, ஸோ ரெட் ஹேரிங், ஹாஸ்டி ஜென்ரலைசேஷன் இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்து கொஸ்டின் இருந்தது. ஓகே, ஐ ரியலி டு நாட் நோ எக்ஸாக்டான கொஸ்டின் என்னன்னு தெரில. பட் இன்ஃபார்மல் ஃபேலசிலேருந்து ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், மார்னிங்கும் இதே பேட்டர்ன் ஃபாலோ பண்ணாங்க, ஈவினிங்கும் இதே பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லை, தேர் ஆல்சோ அ கொஸ்டின் ஃப்ரம் இந்தியன் லாஜிக். இந்தியன் லாஜிக்கில் குறிப்பாக ஹெத்வபாஷாஸ்லேருந்து, அனுமானால ஹெத்வபாஷாஸ்லேருந்து கொஸ்டின். மார்னிங் நம்ம பார்க்கும்போது என்ன சொல்லியிருந்தேன் உங்கள்கிட்ட, மார்னிங் வந்து அவங்க பர்செப்ஷன், அனுமானா அந்த மாதிரிலாம் உள்ளே போகலை. நியாயா ஃபிலாசபியோட லைக் ஆரிஜின் ஆஃப் எர்த் அதில் இருந்து ரொம்ப டீப்பான ஃபிலாசபிக்கல் கான்செப்ஷுவல் கொஸ்டின்னு சொல்ல முடியும். ஸோ அதிலிருந்து தான் கேள்வி இருந்தது. ஸோ ஸோ திஸ் இஸ் இந்த ஈவினிங் ஷிஃப்ட்டில் ஹெத்வோ பாஷாஸ் இருந்தது. கண்டிப்பாக அனுமானாக்குள்ளே ஒரு 5 வகையான ஹெத்வோ பாஷாஸ் இருக்குது. லைக் நமக்கு தெரியும், நிறைய எக்ஸாம்பிள்ஸோட இருக்கும். அண்ட் ஆஃப்டர்நூன் ஈவினிங் கேட்ட கொஸ்டின் வந்து ரொம்ப டேரெக்டாக நம்ம மெட்டீரியல்லேருந்து கேட்டிருந்தாங்க. அஃப்கோர்ஸ் மார்னிங்கில் கேட்ட கொஸ்டின்ஸ்லேயுமே வந்து நம்ம அந்த நியாயா ஃபிலாசபி எல்லாம் சொல்லியிருந்தோம் இல்லையா, அதுவுமே நம்ம டேரெக்டாக கொஸ்டின்லேருந்து இருந்தது. அண்ட் டிடக்ஷன் ரூல்ஸாக இருக்கட்டும், ஸ்கொயர் ஆஃப் அப்போசிஷனாக இருக்கட்டும், இன்ஃபார்மல் ஃபேலஸியாக இருக்கட்டும், எவ்ரி திங் வாஸ் கவர்ட் ஃப்ரம் அவர் புக். ஸோ தட் வாஸ் வெரி டேரக்ட் கொஸ்டின். புக்கிலேருந்து பார்க்கும்போது தட் வாஸ் வெரி வெரி டேரக்ட் கொஸ்டின் அப்படின்னு தான் சொல்லணும். ஹெத்தோ பாஷாஸ்மே நம்ம 5 வகையான ஹெத்தோ பாஷாஸ்க்கு என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ்ன்னு நம்ம புக்கில் கொடுத்துருக்கோம். நம்ம புக்கில் கொடுத்த எக்ஸாம்பிள்ஸ் மட்டும்தான் ரிப்பீட்டடாக 2022, 2023, 2024 அண்ட் இப்போ கேட்ட 2025 கொஸ்டின் பேப்பர்லேயும் இருக்குது. நீங்கள் ஹெத்தோ பாஷாஸ் வந்து ரொம்ப கன்ஃபியூஸ்லாம் பண்ணிக்க தேவையே இல்லை, அவசியமே இல்லை. நம்ம புக்கில் கொடுத்துருக்க எக்ஸாம்பிள் மட்டும் பார்த்துக்கோங்க. 5 டைப்ஸ் ஆஃப் ஹெத்தோ பாஷாஸ் இருக்குது நமக்கு தெரியும். அஷிதா, சதப்பிரதிபக்ஷா, இந்த மாதிரி வி ஹாவ் ஸோ மச் ஆஃப் திங். அண்ட் அந்த ஒன்னொன்றுக்கும் வி ஹாவ் இட்ஸ் ஓன் எக்ஸ்க்ளூசிவ் எக்ஸாம்பிள். நான் திரும்ப ரிப்பீட்டடாக சொல்கிறது தான். ரொம்ப இன்டெப்த்தாக போயிட்டு அதோட எக்ஸ்பிளனேஷன்லாம் பார்க்க வேண்டாம். பட் கண்டிப்பாக நம்ம புக்கில் கொடுத்துருக்க எக்ஸாம்பிள்ஸ் மட்டுமாவது பார்க்கணும். ஸோ இட் இஸ் ஆஸ் சிம்பிள் அஸ் தட். சரிங்களா? ஓகே. அண்ட் தென் இதுதான் லாஜிக்கல் ரீசனிங்லேருந்து கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாம். அடுத்ததாக வில் கோ வித் யூனிட் ஐசிடி. ஐசிடி பொறுத்த வரைக்கும் த கொஸ்டின் வாஸ் ஃப்ரம் கீபோர்ட், மவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்புட் டிவைசஸ், அவுட்புட் டிவைசஸ், நமக்கு கம்ப்யூட்டரோட ஹார்ட்வேர் டிவைசஸ் தெரியும் இல்லையா, அதுலேருந்து ஒரு கேள்வி. அப்புறம் யூஆர்எல்லோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும். ஏன்னா காலையில் கூட ஒரு கேள்வி வந்து ஹெச்டிடிபி செக்யூர்டாக இருக்குமா, ஹெச்டிடிபிஎஸ் செக்யூர்டாக இருக்குமா, ஐ மீன் ஹெச்டிடிபிஎஸ் செக்யூர்டாக இருக்குமா, இதில் யார் செக்யூர்டாக இருப்பா. ஸோ இது வந்து இட் வாஸ் அ திங் இல்லையா. அப்போது இந்த மாதிரி மார்னிங் கூட ஒரு கேள்வி இருந்தது. ஸோ அதே மாதிரி இதில் எஸ்ஸுங்கிற வார்த்தையே செக்யூர் அப்படி அதுக்கு தான் அர்த்தம். ஸோ இவங்க தான் செக்யூர்டாக இருப்பாங்க, இவங்க செக்யூர்டாக இருக்க மாட்டாங்க. ஸோ யூஆர்எல் ஸ்ட்ரக்சர் பொறுத்த வரைக்கும் எப்படி இருந்தது அப்படின்னு ஒரு ஐசிடி கொஸ்டின். அப்புறம் ஸ்பைவேர். மார்னிங் கூட நிறைய மால்வேர் கொடுத்து வார்ம்னா என்ன, ட்ரோஜன்னா என்ன, இந்த மாதிரி நிறைய ஒரே கேள்வியில் மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி கேட்டிருந்தாங்க. அதில் ஸ்டேட்மெண்ட் பேஸ்டாக கேட்டிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி ஸ்பைவார்ம் பற்றி, ஐ மீன் ஸ்பைவேர் பற்றி ஒரு கொஸ்டின் இருந்தது. ஓகே. ஸோ தீஸ் ஆர் தி கொஸ்டின்ஸ் ஃப்ரம் ஐசிடி. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கணுன்னா என்விரான்மெண்ட்டில் மார்னிங் ஷிஃப்ட்லேயும் வி ஹேட் வாட்டர் பியூரிஃபிகேஷன், வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட் அதெல்லாம் இருந்தது. நியூக்ளியர் ரியாக்ஷன் பற்றி, நியூக்ளியர் ஃபிசைல் மெட்டீரியல் பற்றி இருந்தது. அண்ட் ஆல்சோ ஸோ வாட்டர் பியூரிஃபிகேஷன், வேஸ்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட், ஆக்சுவலி
வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டில் சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டும் பண்ணுவாங்க, வாட்டர் மேனேஜ்மெண்ட்டும் பண்ணுவாங்க. பட் நமக்கு இந்த முறை ஃபுல்லாகவே வாட்டர் பியூரிஃபிகேஷன் ரிலேட்டட் கொஸ்டின் தான் இருக்குது. சாலிட் வேஸ்ட் அவங்க ஃபோக்கஸ் பண்ணல, தே ஆர் ஃபோக்கஸிங் ஆன் வேஸ்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட். ஸோ அதுதான் நான் சொல்ல வரேன், விச் யூ கேன் கோ த்ரூ இட். அப்புறம் கண்டிப்பாக இப்போ கரண்ட் அஃபேர்ஸோடு ரிலேட் பண்ணணும்னா எவ்ரிவேர் நியூக்ளியர் அட்டாக்ஸ் தான் நடக்குது. ஸோ நியூக்ளியர் ரியாக்டர் பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின், பிஹெச் வேல்யூ பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின். பிஹெச் வேல்யூ அப்படிங்கும்போது அகைன் அது இட் கம்ஸ் வித் வாட்டர் பொல்யூஷனா இல்லை வாட்டர் பியூராக இருக்கா அப்படிங்கிறத நம்ம பிஹெச் வேல்யூ வச்சு எடுத்துப்போம். ஸோ அடுத்து ஃபாரஸ்ட் ஆக்ட் வச்சு கொஸ்டின் இருந்தது. ஸோ இதெல்லாமே வந்து என்விரான்மெண்ட்லேருந்து நமக்கு கேட்ட கேள்விகள். ஸோ அடுத்ததான் ஹையர் எஜுகேஷன். ஸோ ஹையர் எஜுகேஷன் பொறுத்த வரைக்கும் நேஷ்னல் கவுன்சில் ஆஃப் டீச்சர் எஜுகேஷன்லேருந்து ஒரு கேள்வி, அப்புறம் யூஜிசி, அப்புறம் என்டிஏ, இவங்க எல்லாரையுமே வந்து க்ரொனாலஜிக்கலாக அரேஞ்ச் பண்ணுங்க. ஸோ ஹையர் எஜுகேஷனோட இன்ஸ்டிடியூஷன்ஸ், இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸை எப்போ வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணினாங்க, அந்த எஸ்டாப்ளிஷ் பண்ணின வருடத்தை பொறுத்து க்ரொனாலஜிக்கலாக அரேஞ்ச் பண்ணுங்க. ஸோ இது ஒரு கேள்வி, ரொம்ப எளிமையாக ஈஸியான கேள்வி. இன்க்ளூசிவ் எஜுகேஷனை பற்றிய கேள்வி. இன்க்ளூசிவ் எஜுகேஷன் அப்படிங்கிறத வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட் தான். வி ஹாவ் டு இன்க்ளூட் எவ்ரி ஒன், எல்லாரையும் உள்ளடக்கிய ஒரு கல்வி. ஓகே, அடுத்து இன்னொரு கொஸ்டின் வந்து மெக்காலே மினிட். ஸோ மெக்காலே மினிட், திஸ் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் டவுன்வர்ட் ஃபில்ட்ரேஷன் தியரி. இட் ரியலி எம்ஃபசைஸ்ட் ஆன் இங்கிலீஷ் லாங்குவேஜ். ஆங்கில மொழியில் மட்டும்தான் கற்றுக்கணும், ரீஜனல் லாங்குவேஜஸில் கற்றுக்கக்கூடாது. அண்டு ரீஜனல் லாங்குவேஜஸில் எந்த விதமான கிளாஸும் ஹேண்டில் பண்ணக்கூடாது, மெட்டீரியலும் இருக்கக்கூடாது. குழந்தைங்க வந்து அந்த ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் வரும் பொழுதே இல்லை பால்வாடி வரும் பொழுதே அவங்க முழுக்க முழுக்க ஆங்கிலம் தான் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தை மட்டுமே வலியுறுத்திய ஒரு கல்விக் கொள்கை மெக்காலேயோட கல்விக் கொள்கை. அது மட்டும் இல்லாமல் இதை டவுன்வர்ட் ஃபில்ட்ரேஷன் தியரி அப்படின்னு சொல்லுவாங்க. இது அனைவருக்குமான கல்வி கிடையாது, ஒரு சமூகத்தில் ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு மட்டும்தான் இந்த கல்வி சென்றடைந்தது. ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் டவுன்வர்ட் ஃபில்ட்ரேஷன் தியரி. This minute, Macaulay minutes, it laid a greater emphasis on English education. சரிங்களா? ஸோ இது ஒரு கொஸ்டின். ஸோ இது ஹையர் எஜுகேஷனில் இருந்தக்கூடிய கொஸ்டின். ஸோ அடுத்து நம்ம பார்த்த மாதிரி டேட்டா இன்டர்பிரிட்டேஷன், ஏன்னா நம்ம வந்து ஆல்மோஸ்ட் எல்லா யூனிட்டுமே டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், ஸோ டேட்டா இன்டர்பிரிட்டேஷனும் சரி ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனும் சரி, திஸ் வாஸ் லைக் வெரி ஈஸி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னது இட் வாஸ் வெரி ஈஸி. எக்ஸாக்டாக எனக்கு கொஸ்டின்ஸ் தெரியல, பட் ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னாங்க டைம் டேக்கிங்காக இல்லை மேம், பட் கொஞ்சம் சால்வ் பண்ணுற மாதிரி இருந்தது, நம்ம ஷார்ட்கட்லாம் வச்சு சால்வ் பண்ணதுனால ஈஸியாக சால்வ் பண்ணிட்டோம், ரொம்ப பெருசாக டைம் கன்சியூம் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பட் ஆக்சுவலி கொஸ்டின் கொஞ்சம் டைம் கன்சியூமிங்காக தான் இருந்தது, பட் நமக்கு ஷார்ட்கட் யூஸ் பண்ணதுனால ரொம்ப ஈஸியாக பண்ண முடிஞ்சது அப்படின்னு சொன்னாங்க. தட் மே பி தேர் ஒப்பீனியன். பட் இன் ஜென்ரல் உங்கள் ஒப்பீனியன் எப்படி இருக்குது? ஓவராலாக இந்த கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக இருந்ததா, டஃப்பாக இருந்ததா? ஏன்னா நம்ம இது வரைக்கும் டிஸ்கஸ் பண்ண எல்லா கொஸ்டினுமே மோஸ்ட்லி ரிப்பீட்டட் தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மேபி வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட் பற்றி போன எக்ஸாம்ஸில் வேணால் கொஸ்டின்ஸ் இல்லாமல் இருக்கலாம். நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் பற்றி கண்டிப்பாக இந்த ஃபிசைல் மெட்டீரியல், ஃபியூஷன் ரியாக்ஷன், இதோட டெஃபினேஷன்ஸ், இதை பற்றிலாம் 2024 வி ஹேட் கொஸ்டின்ஸ், விச் மீன்ஸ் 2025க்கு நம்ம அதை பற்றி வாசிச்சுட்டு படிச்சுட்டு வந்திருக்கணும். இட் வாஸ் வெரி கிளியர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எவ்ரி டைம் மெக்காலே மினிட்ஸ் பற்றி நமக்கு கேள்வி இருக்குது. எவ்ரி டைம் யூஜிசி எப்போ வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க, என்சிடி எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணினாங்க, இதை மாதிரியான கேள்விகள்லாம் எல்லா நேரமும் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் தான். ப்ரீவியஸ் இயர் கேட்ட கொஸ்டின்ஸோடைய கான்செப்ட்ஸை வச்சு தான் திரும்ப அதே மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அண்ட் அஸ் ஐ டோல்ட் யூ, ஹெத்வ பாஷாஸில் இருக்க எக்ஸாம்பிள்ஸாக இருக்கட்டும், இன்ஃபார்மல் ஃபேலசியாக இருக்கட்டும், ஸ்கொயர் ஆஃப் அப்போசிஷன் அண்ட் வாட் நாட், எஜுகேஷன், எவ்ரி திங், லாஜிக்கல் ரீசனிங்லேருந்து கேட்ட எல்லா கொஸ்டினுமே, எல்லா கான்செப்டுமே ரிப்பீட்டட் தான். ஸோ நத்திங் நியூ, ரொம்ப பெருசாக எதுவும் புதுசு கிடையாது. கம்யூனிகேஷன் வேணால் கொஞ்சம் புதுசாக மூவி கொடுத்து, ஹாலிவுட் மூவி, பாலிவுட் மூவிலாம் கொடுத்து அவங்க கொஸ்டின் கேட்குறாங்க, மேபி தட் நியூ. பட் அது கூட 1 or 2 கொஸ்டின்ஸ் தான். மாஸ் மீடியா கம்யூனிகேஷனோட கேரக்டரிஸ்டிக்ஸாக இருக்கட்டும், பெரியர் ஆஃப் கம்யூனிகேஷனாக இருக்கட்டும், தட் வாஸ் ஆல் ரிப்பீட்டட் கான்செப்ட்ஸ் இல்லையா? ஸோ மேக்ஸிமம் ப்ரிடிக்ட் பண்ண மாதிரி தான் இருந்தது. அண்ட் ஆல்சோ நம்மளுடைய மெட்டீரியல்லேருந்து ரொம்ப டேரக்ட் கொஸ்டின் இருந்தது. காலையில் எழுதின ஷிஃப்டாக இருக்கட்டும் இல்லை ஆஃப்டர்நூன் எழுதின ஷிஃப்டாக இருக்கட்டும்,
நம்மளோட மெட்டீரியல்லேருந்து ரொம்ப டைரக்ட் கொஸ்டின்ஸ் இருந்தது. அவுட் ஆஃப் லைக் 50க்கு கண்டிப்பா 30 அபோவ் ரொம்ப ஈஸியா எடுத்துற முடியும். 35 அபோவ், 40 அபோவ் எய்ம் பண்ணும்போது மட்டும் நீங்க ரொம்ப இன்டெப்த்தா படிச்சிருக்கிறது அவசியமா இருக்கும். லைக் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், டேட்டா இன்டர்பிரிட்டேஷன்லலாம் 5 அவுட் ஆஃப் 5 எடுக்கணும். மேக்ஸிமம் யூனிட்ஸ்ல நீங்க 5 அவுட் ஆஃப் 5 எடுக்கணும். ஒரு 7 யூனிட்ஸ் கிட்ட ரொம்ப தரவா 5 அவுட் ஆஃப் 5 எடுத்து வச்சிருந்தீங்க அப்டின்னா, லைக் ஒரு 5, 6 யூனிட்ஸ் நீங்க அந்த மாரி எடுத்து வச்சிருக்கும்போது 40 ஈஸியா உங்களால கிராஸ் பண்ண முடியும். மத்தபடி இந்த கொஸ்டின் பேப்பர் ஆஃப்டர்நூன் ஷிஃப்ட்ல கேட்ட கொஸ்டின் பேப்பர் இட் வாஸ் வெரி ஈஸி. மாடரேட் டூ டஃப்ன்னு கூட சொல்ல முடியாது. ஈஸியா தான் இருந்தது. அண்ட் 30+ எடுக்கிறது இட் வாஸ் வெரி, வெரி ஈஸி. சரிங்களா? ஓகே. ஸோ இதே மாதிரி அடுத்தடுத்த டேஸ்ல இருக்கக்கூடிய கொஸ்டின் பேப்பரும் நான் உங்களோட டிஸ்கஸ் பண்றேன். ஸ்டே டியூன் வித் சிக்ஷா கிளாஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் டு சிக்ஷா கிளாஸ். தேங்க் யூ ஆல். நெக்ஸ்ட் பேட்ச்க்கு நம்மள்ட்ட அட்மிஷன்ஸ் போயிட்டுருக்கு. கீழ டிஸ்கிரிப்ஷன்ல தெரியிற நம்பர் கால் பண்ணி என்ரோல் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ எவ்ரிவன். தேங்க் யூ ஆல்.